الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் தொடர்ச்சியாக நாங்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக ஃபிக்ஹுடைய பாடத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதாவது அஹ்காம் கதா இஸ்ஸலா வஸ்ஸஹ்வி ஃபீஹா, தொழுகை. அதாவது இவங்க போட்டிருக்கக்கூடிய தலைப்பை பார்த்தா தலைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கலா தொழுகையின் சட்டம். அதே நேரத்தில் அந்த தொழுகையில் ஏதாவது ஒன்றை மறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பை இவங்க தந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் இந்த தலைப்பை அவங்க போட்டுட்டு இவங்க எதை நாடுறாங்க அப்படின்னு கேட்டால், ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் பிந்தி வரார். அப்படி பிந்தி வந்தால் அவர் எவ்வாறு அந்த தொழுகையை தொடர வேண்டும். உதாரணமாக ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு ரக்காத்து முடிஞ்சு 2 ரக்காத்து முடிஞ்சு வாரார். இமாம் சுஜூதுக்குள்ள வாரார், இமாம் ருக்கூல் இருக்கிற நேரத்தில் வாரார். அப்போ இந்த நிலைகளில் எவ்வாறு அவருடைய தொழுகையை தொடருவது என்ற சட்டங்களை இன்றைக்கு பேச போகிறான். அப்போ இதில் முதலாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். தொழுகைக்கு நேர காலத்துடன், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு சென்று இந்த ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இது இதுதான் முறை இல்லையா? இதுதான் முறை. அப்போ ஒருவருக்கு இல்லை தாமதமாகிட்டு அப்படின்னு வருகின்ற பொழுது, அப்போ இவர் முதலாவது நிலை என்னென்னா, இமாம் ருக்கூல் இருக்கின்ற பொழுது இவர் சேர்ந்தால், இமாம் ருக்கூல் இருக்கின்ற பொழுது இவர் இமாமோட சேர்ந்து கொண்டால் அந்த ரக்காத் இவருக்கு கிடைக்கும். அப்போ அது ஒரு ரக்காத்தாக இவருடைய கணக்கில் வரும். இது எப்போது? இமாம் ருக்கூல் இருக்கின்ற பொழுது இவரும் இமாமோட ருக்கூல சேர்ந்து கொண்டால். இப்போ இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கொள்ள, நாங்கள் ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கிறோம். இமாம் ருக்கூல இருக்கின்ற பொழுது இப்போ இவர் வாராரு, சஃப்புக்கு சேர்ந்து தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு தாமதமாக நின்று அதுக்கு பிறகு இன்னொரு அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் என்ன செய்யணும்? ருக்குவுக்கு போகணும். அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க நடக்கக்கூடிய தவறு என்னென்னா, இவங்க என்ன செய்வாங்க? அதிகமானவங்க சஃப்புக்கு வாரது, இமாம் ருக்குவில் இருப்பார், அப்படியே போகிற போக்குலேயே குனிஞ்சிட்டு போய்த்து அப்படியே அல்லாஹ் அக்பர் சத்தம் கேட்க அவர் ருக்குவுக்கு போய்த்திடுவார். அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையுடைய என்ன சட்டம்? ருக்குன். தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லைன்னா தொழுகை பாத்தில். அப்போ எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்கண்டா, இதை கவனத்தில் எடுக்காமல் அதிகமானவங்க அப்படியே வார அல்லாஹ் அக்பர்னு ருக்குவு போய்த்திடுறது. அப்போ அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லை, அடுத்த தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு போகிற என்னது? ஒரு துமானீனத்தொன்று இருக்குது, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கின்ற அளவுக்கு தாமதமாக இருக்கணும். அப்போ அந்த இதுவும் இல்லை. அப்போ இந்த பகுதியை நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கவனத்தில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது இப்போ இமாம் என்ன செய்கிறாருன்னா, இப்போ ருக்கூவில் இருந்தால் ஓகே, எங்களுக்கு தெரியும். இப்போ ருக்கு இல்லாத வேற நிலைகளில் இருக்கிறார். உதாரணமாக சுஜூதில் இருக்கிறார், அதே போல் என்னது ருக்கூல இருந்து நிலையில நிற்கிறார், அதே போல் என்ன இருக்கிறார்? தஷஹுதில் இருக்கிறார். அப்படி இருந்தால் இவர் என்ன செய்வார்னு கேட்டால், இதே மாதிரி தான் சஃப்புக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி சுபஹானல்லாஹ் சொல்கின்ற அளவுக்கு குறைஞ்சது தாமதமாகி துமானீனத்தோட அந்த நிலையில் போய் சேர்ந்து கொள்வார். அப்போ இமாமோடு அந்த நிலையில் போய் சேர்ந்து கொள்வார். ஆனால் இவருக்கு அந்த ரக்காத்து இருக்குமா? இவருடைய இதில் அந்த ரக்காத்து கணக்கில் வராது. அப்போ இந்த விஷயங்கள் என்ன செஞ்சுக்கொள்ள நாங்கள் கவனில் கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ஒரு ரக்காத்து தவறிய அல்லது 2 ரக்காத் தவறிய ஒருவர், இவர்
இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால இவருக்கு எத்தனை ரக்காத்து மிஸ் ஆயிருக்கும்? 1 அல்லது 2. அப்ப இவர் என்ன செய்வாரு? எழும்பணும். எப்ப எழும்புவது? 2வது சலாம் சொன்னதுக்கு பின்னால. இப்ப முதலாவது சலாம் இல்ல, முதலாவது சலாம் சொல்லி 2வது சலாம் சொன்னதுக்கு பின்னால் என்ன செய்வாரு? அவர் எழுந்து அவர் பிந்தி, அதாவது அவருக்கு கிடைக்காத அந்த ரக்காத்துக்களை அவர் தொழுது கொள்வார். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்ப இது ஜமாத்துக்கு பிந்தி வரக்கூடியவருடைய சட்டங்களாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பகுதிகள். சரி, இப்போ இதில் முக்கியமான பகுதி ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த தலைப்பில் அவங்க போட்டாங்க சுஜூது சஹு. தொழுகையில் ஒரு ஆளுக்கு மறதி வருது. அப்படி வரலாமா? நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்படியா? வரக்கூடாது. என்னது? வரலாமா? வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன? இப்போ தொழுகை என்பது ஒரு அடியான் தனது ரப்போட வைக்கக்கூடிய ஒரு தொடர்பு இல்லையா? அந்த தொடர்புல கவனமாக இருக்கணும். எண்ணங்கள் சிதற விடக்கூடாது. ஆனா சைத்தான் செஞ்சிடுவான், விளையாடி விடுவான். அப்படி ஏதாவது நடந்து மறதிகள் வர சான்ஸ் இருக்குதா இல்லையா? சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தால் என்ன சட்டம் என்கிறத நாங்கள் இப்போ பார்க்க போறோம். சரி, இதுல சுஜூது சஹுன்னு சொல்லி இருக்கு, மறதிக்கான சுஜூத். நாங்கள் இந்த பேரை அடிக்கடி கேட்டிருப்போம். நாங்கள் தொழுகைகள்லையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த சுஜூது செஞ்சிருக்கிறோம், சுஜூது சஹு. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் என்ன செய்வார்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னாலேயோ அல்லது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயோ 2 சுஜூது செய்வார். தஷஹுதிலிருந்து அந்த தொழுகையுடைய சலாம் கொடுத்து தொழுகையிலிருந்து வெளியே வாரத்துக்கு முன்னால அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால 2 சுஜூதுகள் செஞ்சுட்டு சலாம் கொடுப்பார். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இப்ப நாங்க யோசிப்போம், எதுக்காக வேண்டி இவர் சலாம் கொடுக்கிறாரு, எதுக்காக வேண்டி சுஜூது செய்யறாரு, என்ன நடக்குதுன்னு யோசிப்போம். சரி, இப்ப என்ன நடந்திருக்கும் என்கிறத நாங்க இந்த பாடத்தை படிச்சோம்னா எங்களுக்கு என்ன செய்யும்? தெளிவாக விளங்கும். சரி, சுஜூது சஹு என்று சொல்லக்கூடியது 2 சஜிதாக்கள். 2 சஜிதாக்கள். ஒரு தொழக்கூடிய ஒருவர் அவருடைய தொழுகையில் மறதியால் ஏற்பட்ட குறையை சீர் செய்வதற்காக வேண்டி என்ன செஞ்சு கொள்வார்? அந்த 2 சுஜூதுகளையும் அவர் செஞ்சு கொள்வார். இதுதான் சுஜூது சஹு. இப்போ சுஜூது சஹு என்னது? மறதியால் ஏற்பட்ட தவறை, தொழுகையில் மறதியால் ஏற்பட்ட தவறை சீர் செய்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய 2 சுஜூதுகள். இதுதான் சுஜூது சஹுன்னு சொல்றது. உதாரணங்கள் பின்னால பார்ப்போம். சுஜூது சஹுன்னா என்ன? சரி, அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா நசிய அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மறந்து விட்டால், எங்க? தொழுகையில தொழுதுட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் ஒருவர் மறந்து விட்டால், அப்ப மறதி ஏற்படுமா இல்லையா? மறதி ஏற்படும். ஃபல் யஸ்ஜுத் சஜதத்தைன், நீங்க என்ன செய்யுங்க? 2 சுஜூதுகள் செய்யுங்க. 2 சுஜூதுகள் செய்யுங்க, சஜதாக்கள் செய்யுங்க. இது முஸ்லீம்ல வந்திருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க? சஜதா செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பின்னால பார்க்கலாம். சரி, இந்த சுஜூது சஹு, மறதிக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த சுஜூதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, தொழுகையில் மறதியால தான் வரும், அது மெயின் காரணம். அந்த மறதியால ஏற்படுகின்ற 3 காரணங்கள் இருக்கு. சரி, ஒன்று என்னது? தொழுகையில் அதிகப்படுத்துதல், தொழுகையில் அதிகமாக செய்வது, தொழுகையில் ஒன்றை குறைக்கிறது, அல்லது சந்தேகம். இந்த 3 தானே வருது. இதை 3ஐயும் தவிர வேற ஒன்றும் மாறலே. ஒன்று கூடும், இல்லாட்டி குறையும், இல்லாட்டி சந்தேகம் வரும். இந்த 3ல் ஒன்று தான். சரி, இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றா நாங்கள் பார்ப்போம். ஒன்று, முதலாவது விஷயம் என்னது? ஜியாதா, தொழுகையில் அதிகரிக்கிறது. சரி, இப்போ தொழக்கூடிய ஒருவர் தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தொழுகையில் உள்ள ஒரு விஷயம் என்னது? உதாரணமாக ருக்கூஉ, சுஜூது, கியாம், தஷஹுத். தஷஹுத் எப்படி கூட்டுறது? தஷஹுதுடைய இடம் இல்லாத இடத்துல தஷஹுதுல இருக்கிறார். முதலாவது ரக்காத்துல தஷஹுதுல இருந்துட்டார். அப்ப தஷஹுத் இல்லாத இடத்துல தஷஹுதை செஞ்சா தஷஹுத் கூடுமா இல்லையா? தஷஹுத் கூடும். சரி, இப்ப தொழுகையில உள்ள ஒரு விஷயத்தை என்ன செய்ய? அதிகப்படுத்துறாரு. அப்ப ஒரு ருக்குவை கூட்டினாரு,
ஒரு சுஜூதை கூட்டுறாரு, அல்லது ஏன் கூட்டுறாரு? இதுக்கெல்லாம் காரணம் மறதி, எல்லாம் காரணம் மறதி. அப்ப அதை கூட்டுறாரு, கூட்டுதல் நடக்குது. அப்ப இவர் என்ன செய்யணும் என்றால், இதுக்கு சஜதா சஹ்வு செய்யணும். எப்ப செய்வார்? நல்லா விளைக்கோங்க. எப்ப செய்வாரு? பாத தஸ்லீம், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால. நல்லா விளைக்கோங்க. இப்போ இதான் இன்னைக்கு முக்கியம். இப்போ தொழுகை சார்ந்த ஒன்றை மறதியாக கூட்டிட்டாருண்டா, கூடுதல் நடந்தால் எங்க சலாம் கொடுப்பாரு? சஜிதா எங்க செய்வாரு? சலாமுக்கு பின்னால, சலாமுக்கு பின்னால கொடுப்பார். சரி, அப்ப நீங்க பாருங்க, இதுக்கு ஒரு ஆதாரத்தை பார்க்கலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 5 ரக்காத் தொழுவிட்டாங்க. எத்தனை ரக்காத் தொழணும்? 4 ரக்காத். இப்போ 5 ரக்காத் தொழுவிச்சிட்டான். தொழுவிச்சா தவஸ்வஸல் கௌமு பைனஹும், தொழுவிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டான். அப்போ பின்னுக்கு இருக்கிற சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. தவஸ்வஸன்னு சொன்னா அந்த கூட்டம் பேசிக்கொள்றாங்க. கேட்கிறவருக்கு, வெளியிருந்து கேட்கிறவருக்கு என்ன பேசுறாங்கன்னு விளங்காத வார்த்தையில பேசிக்கொள்றாங்க ரகசியமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபகால மா ஷஅனுக்கும், என்ன நடந்துச்சு, ஏன் பேசுறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹல் ஸீத ஃபி ஸலாத்தி ஷைஉன், என்ன ரசூலுல்லாஹ் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றை செய்யறாங்கன்னா அது மார்க்கம். அப்ப அவங்கள்ட்ட என்ன செய்யலாம்? அதை கேட்கலாம் நேரடியாக. நீங்க மறந்துட்டீங்க, தவறுதலா செஞ்சிட்டீங்கன்னு கேட்கலாது. இப்ப சஹாபாக்களுடைய ஒழுக்கத்தை பாருங்க. ஹல் ஸீத ஃபி ஸலாத்தி ஷைஉன், ஏதாவது தொழுகையில அதிகரிக்கப்பட்டிருக்குதான்னு கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படி ஒன்றும் இல்லையே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் இருக்குது. அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஇன்னக ஸல்லைத ஹம்ஸன், நீங்க 5 ரக்காத் தொழுவிச்சிட்டீங்க. சொன்ன நேரத்தில் ஃபன்ஃபதல ஃபஸஜத சஜதத்தைன், அப்படியே போய் என்ன செய்யறாங்க? 2 சுஜூதுகள் செய்யறாங்க. சும்மா செல்லம், பின்பு என்ன செய்யறாங்க? சலாம் கொடுக்குறாங்க. சரி, அது சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்று ஒரு மனிதன். அன்சா கமா தன்சவுன், நீங்க மறப்பதை போன்று எனக்கு மறதி வரும். ஃபைதா நசி அஹதுக்கும், உங்கள் ஒருத்தர் தொழுகையில் மறந்து விட்டால் ஃபல் யஸ்ஜுத் சஜதத்தைன், நீங்க என்ன செய்யுங்க? 2 சுஜூதுகள் செய்யுங்க. சரி, இதுல 2 விஷயம். ஒன்று, இதுல என்ன நடந்திருக்கு? தொழுகையில கூடுதல் நடந்திருக்கு இல்லையா? கூடுதல் நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க தான் சுஜூத் செஞ்சாங்க? சலாமுக்கு புறவு தான். ஏன்னா புறவு தான் அவருக்கு சொல்லி காட்டப்பட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பிறகு தொழுறான். சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி வருமா அப்படின்னு கேட்டா, மறதி வந்திருக்குது. ஆனா இதுல ஒரு விஷயத்தை விளங்கணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான். ஆனா எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னது? அவங்களுக்கு வஹி வருது. 2வது, அவங்கள அல்லாஹ் தவறுல நீடிச்சு வைக்க மாட்டான், உடனடியா வஹி மூலமா சொல்லிடுவான். வித்தியாசம் விளங்குதா? வஹி வருது. 2வது, ஏதாவது தவறு நடந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? உடனடியாக சொல்லி கொடுத்துருவான். அப்ப தவறுல இருக்க மாட்டான் எங்களை மாதிரி. தவறுல இருக்க உடனடியாக அதுக்குரிய என்ன வந்துடும்? வஹி வந்துடும். அதுக்குரிய வழியை அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துருவான். சரி, இது இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. சரி, இப்ப ஜமாத்தா தொழுவுறீங்கிற நேரத்தில் இமாம் 5வது ரக்காத்துக்கு எழும்புறாரு. மாமூமுக்கு நல்லா விளங்குது. மாமூம் என்ன செய்யறாரு? சுபஹானல்லாஹ் சொல்லி பார்க்காரு. எல்லாம் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டாரு? எழும்பிட்டார். மாமூமுக்கு தெரியும் இது எத்தனையாவது ரக்காத்து? 5. அப்ப என்ன செய்யறது? இமாம பின்பற்றையா இருந்து கொள்றது? இமாம பின்பற்றணும். இமாம பின்பற்றணும், இருந்து கொள்ளணும். என்ன செய்யணும்? இருந்து கொள்ளணும். இமாம் பின்பற்றக்கூடாது. ஏண்டா 5வது ரக்காத் எனக்கு தெரியுது, கன்ஃபார்மா இருக்குது, இது 5வது ரக்காத் தான் எழும்புறாருண்டா இமாம பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் என்ன? தொழுகை பாத்தில். நல்லா விளைவிக்கோங்க. ஏண்டா நான் தெரிஞ்சும் என்ன செய்யறேன்? ஒரு ரக்காத்தை கூட்டுறேன். தெரிஞ்சும் என்ன செய்யணும்? இதை செய்ய. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க சுபஹானல்லாஹ் சொல்லி பார்க்கிற அவர் கேட்கிறாரு இல்ல, அப்ப நாங்க என்ன செய்யறது?
அப்படியே உட்கார்ந்து கொள்றது. அவர் போயிட்டு என்ன செய்வார், முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வருவார். வந்து போறவு அவர் என்ன செய்வார், அவர் சலாம் கொடுப்பார். நாங்கள் அதோடு சேர்த்து அவரை சலாம் கொடுத்து கொள்றது. சரி, முதல்ல என்ன பார்த்தோம், தொழுகையில அதிகப்படுத்துதல். இப்ப தொழுகையில அதிகம் வந்தால் என்ன செய்யணும், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால்தான் சஜிதா சஹு செய்யணும். சரி, ரைட், இது ஒன்று. ரெண்டாவது, தொழுகையில குறை ஏற்படுதல். குறை, இப்ப தொழுகையில குறைன்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல குறை வரலாம். ஒன்று, வாஜிபை விடலாம் இல்லையா. தொழுகையில் என்ன இருக்குது, அர்கான் இருக்குது, வாஜிப் இருக்குது, சுனன் இருக்குது. இதுல ஒன்றோ அர்கான மறக்கலாம், விடலாம், அல்லது வாஜிபான ஒன்றை விடலாம். சரி, இதுல முதலாவது நாங்க பார்ப்போம், தொழக்கூடியவர் வாஜிபை விட்டால் என்ன செய்வது. வாஜிபை மறந்துட்டார். இப்போ உதாரணமாக வாஜிபு நான் என்னென்ன சொன்னோம், தஷஹுதுல் அவ்வல் வாஜிபுன்னு சொன்னோம். சிலர் வந்து அர்கான்னு சொல்றாங்க, வாஜிபுன்னு சொன்னோம். சரி, வேற என்ன சொன்னோம், அந்த தக்பீரத்துல் இன்திகால், எங்க ஒவ்வொரு ருக்குனுக்கு இடையில போகக்கூடிய தக்பீராத் என்னது, வாஜிப், வாஜிப். அதே போல நாங்க ருக்குல சுஜூத செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹ், அதுல ஒன்று என்னது, ஒன்று வாஜிப். அப்ப இந்த ஏதாவது ஒன்று விட்டுறாரு. அப்ப விட்டால் இவர் என்ன செய்யணும்னு கேட்டா, என்ன செய்யணும், அப்படியே போக வேண்டியதான். வைத்து என்ன செய்வார் இவர், இவர் என்ன செய்வார்னு கேட்டா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன செய்வார், ரெண்டு சஜதா சஹு சஜதாக்கள் ரெண்டு செஞ்சு கொள்வார். செஞ்சிட்டாருண்டா அந்த விட்டதுக்கு இது பாரமாக பேத்திடும். விட்டதுக்கு என்ன செஞ்சிடும், பாரமாக பேத்திடும். அப்ப இவர் திரும்பி வரணுமா, திரும்பி செய்யணுமா, அப்படியெல்லாம் இல்லை. விளங்கிச்சா? சரி, இது விளங்கிச்சா இல்லையா? சரி, இதில் பாருங்க ஒரு ஹதீஸ அப்துல்லாஹிபுனு புஹைனா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லா லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இஹ்தா ஸலாத்தைல் அஷி. ஸலாத்துல் அஷின்னு சொல்றது வந்து பகல் நேர தொழுகை. எத்தனை பகல் நேர தொழுகை இருக்குது, துஹர் அஸர். அப்ப இதுல ஒன்றை தொழுவிச்சாங்க. தொழுவிக்கிற நேரத்தில் அதுல வந்து தொழுவிக்கிற நேரத்தில் ரெண்டாவது ரக்காத் வந்துச்சு. ரெண்டாவது ரக்காத்துல என்ன செய்யணும், தஷஹுத் இருக்குதா இல்லையா, ரெண்டாவது ரக்காத் தஷஹுத் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதுல இருக்காம எழும்பிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்த விஷயங்கள். எழும்பிட்டாங்க. அப்ப எழும்பின நேரத்தில் ஃபகாமன் நாசு மாஹு, அவரோட சஹாபாக்கள் எழும்பிட்டாங்க. ஃபலம்மா கதா ஸலாத்தஹு, இப்ப அவங்களோட தொழுகை முடிஞ்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு, வந்தர்னா தஸ்லீமஹு, நாங்க அவர் சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கப்பல கப்ர தஸ்லீம், சலாம் சொல்வதற்கு முன்னால தக்பீர் சொன்னாங்க. தக்பீர் சொல்லி ஃபசஜத சஜதத்தைன், இரண்டு சுஜூதுகள் செய்துவிட்டு பின்பு என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுத்தாங்க. அப்ப இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு. அப்ப தெளிவா இல்லையா, தெளிவு. அப்ப தொழுகையில அதிகம் ஏற்பட்டால் என்ன செய்ய, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால, குறைவு ஏற்பட்டால் சலாம் கொடுத்ததுக்கு முன்னால. ரைட், சரி, அதுக்கு நாங்க வந்து ஆதாரம் வந்து புகாரி முஸ்லிம் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம். சரி, இது வந்து வாஜிப். நாங்க எதை பார்த்தோம், நக்ஸ் ஃபில் வாஜிப், வாஜிபுல குறை ஏற்பட்டால். சரி, ரெண்டாவது பார்க்க அந்த தலைப்புல ரெண்டாவது பார்க்க போறோம், ருக்குன்ல நக்ஸ் ஏற்பட்ட. ருக்குன் அது ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது, ருக்குன்ல முதலாவது என்னது, தக்பீரத்துல் இஹ்ராம். ரைட், தக்பீரத்துல் இஹ்ராம். அதுக்கு பிறகு என்னது, சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கு பிறகு என்னது, அப்படி ஒவ்வொன்றா ருக்கு என்னது, அதில் எழுந்து நிற்கிறது, மரான சுஜூது, அப்படி ஒவ்வொன்றா வரும். ரைட், இப்போ இதில் இந்த அர்கான்ல ஒன்றை இவர் மறந்து விட்டால், அர்கான்ல குறை ஏற்பட்டு விட்டால் இவர் என்ன செய்வார், சஜிதா சஹு செஞ்சா போதும். அப்படியா? போதுமா? நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ருக்குனுல வந்து மறந்துட்டாருன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணுமா, எந்த இடத்துக்கு வரணும், விட்ட இடத்துக்கு வரணும். எப்ப வரணும்,
இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், முதலாவது ரக்காத்துல வந்து அவருக்கு எது விடுபட்டு? சூரத்துல் ஃபாத்திஹா விடுபட்டு. சரியா? அப்போ இவர் என்ன செய்கிறாரு? அந்த ரக்காத் அப்படியே பெய்த்து, ரெண்டாவது ரக்காத்தும் பெய்த்து, மூணாவது ரக்காத்தும் பெய்த்து, நாலாவது ரக்காத்துலேயே கூட ஞாபகம் வருது முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா விடுபட்டுட்டு. இப்போ எது விடுபட்டுச்சு? இது அர்கான். எது விடுபட்டுச்சு? அர்கான் விடுபட்டு இருக்கு. அர்கானு சலா விடுபட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யணும்? முதல் ரக்காத்துக்கு வரணுமா? இப்ப யாரெல்லாம் முதல் ரக்காத்துக்கு வரணும்? ஒன்று முதல் ரக்காத்துக்கு வரணும். சரி, மற்றவங்க எல்லாம் கூடுதலாக ஒரு ரக்காத் தொழணும். இந்த கருத்து யாருத? சரி, அப்ப நாங்க நடுநிலை, மற்றவங்க எல்லாம் இல்லையா? ஹைருல் உமூரி அவுசத்துஹா இல்லையா? நல்ல விடயங்கள்ல சிறந்தது நடு, அப்படி போற. சரி, அப்ப இதுல நாங்க ஏற்கனவே நாங்க இது படிச்சிருக்கிறோம். எப்படின்னா நல்ல இதுல வந்து ஒரு தெளிவு ஒன்று இருக்குது, தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒருவர் வந்து ருக்குனை விடுறார், சூரத்துல் ஃபாத்திஹா விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு ருக்குவோ விடுறார் மறந்துட்டு. அப்ப இவர் ருக்குவுக்கு போற வைக்க போறாரு, சுஜூதுக்கே வைத்தார். இப்போ சுஜூதுல ஞாபகம் வரல, ரெண்டாவது சுஜூதுல ஞாபகம் வந்துச்சு. அப்போ உடனே என்ன செய்வார்? அவர் அப்படியே எழும்பி ருக்குவுக்கு போவார். ருக்குவுக்கு போயிட்டு அந்த ருக்குல இருந்து மறுபடியும் என்ன செய்வார்? ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணுவார். சரியா? இப்ப இவருக்கு எப்ப ஞாபகம் வருதுன்னா அடுத்த ருக்குல வச்சு ஞாபகம் வருது, அடுத்த ருக்கு. அப்ப இவர் என்ன செய்வாருன்னா இவருக்கு திரும்பி வரையல. ஏன்னா அந்த இடத்துல இவர் அந்த பொசிஷன்லாம் இப்ப இருக்கிறாரு. அதனால இவருக்கு என்ன செய்யலாது? வரையலாது. ஒன்றும் அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னால இவருக்கு ஞாபகம் வந்தா தான் இவர் என்ன செய்யலாம்? மீண்டு வரலாம். விளைச்சா? மீண்டு வரலாம். அந்த பொசிஷனுக்கு வந்தோ அல்லது அதை தாண்டி போய்த்தாருனாலும் என்ன செய்யலாது? அவருக்கு வர முடியாது. விஷயம் விளைச்சா? இப்போ நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவில் எதுக்கு போய்த்தோம்? ருக்குக்கு போய்த்தோம். நான் ருக்குவை தான் சொன்னேன். இப்போ அப்போ நாங்கள் வந்து சூரத்துல் ஃபாத்தியா, சூரத்துல் ஃபாத்தியான்னா சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறதுக்கு முன்னால். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்யணும்? கணக்கு வச்சுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு முன்னால் இவருக்கு ஞாபகம் வந்தால் அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் வரலாம். இல்லை அதை தாண்டிட்டாரு, அந்த இடத்துக்கே வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன செய்யலாது? மீட்ட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ரக்காத்து கணக்கில் இல்லை. எந்த ரக்காத்து? இந்த ருக்குனை விட்டு போட்டு வந்தாரே அந்த ரக்காத்து கணக்கில் இல்லை. கொஞ்சம் அந்த ரக்காத்து கணக்கில் இல்லை. கணக்கில் இல்லைன்னு வார நேரத்தில் அப்ப என்ன செய்யணும்? இவருடைய ரெண்டாவது ரக்காத்து தான் முதலாவது ரக்காத்து. அந்த கணக்கில் தான் இவர் போவார். இல்லைங்களா? அந்த கணக்கில் போவார். சரி, இப்போ இல்லைங்களா? ரைட். சரி, இப்போ இதில் வந்து இப்போ ருக்குன் மறந்தால் என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து தக்பீரத்துல் இஹ்ராம் மறந்துட்டு, இவர் எங்கே மறந்துட்டாரு? தலையை விட்டார். அப்போ தொழுகை செல்லுபடி ஆகுமா? தொழுகை செல்லுபடி ஆகும். நல்லா விளையும். தக்பீரத்துல் இஹ்ராம்ல விளையாடலாது. தக்பீரத்துல் இஹ்ராம் விடுபட்டால் என்ன பெய்த்து? தொழுகையே பெய்த்து. அப்போ அதுக்கு ஒன்றும் செய்யலாது. அது தவிர மற்றவைகள் இடையில வரக்கூடிய ருக்குன்கள் விடுபட்டால் தான் என்ன செய்யலாம்? எங்களுக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்யலாம். ரைட். தக்பீர சொல்லி மறுபடியும் என்ன செய்யணும்? இப்போ இடையில ஞாபகம் வந்தால் தொழுகையை விட்டுடணும். என்ன அதுதான் செல்லுபடி ஆகாது. அப்போ என்ன செய்வார்? மறுபடியும் தொழுவார். இல்லை, சும்மா விடலாம். ஏன்னா அது தொழுகையே இல்லை, அது தொழுகையே இல்லை. ரைட். சரி, இல்லைங்களே அந்த ஒரு ரக்காத்து சொல்லணும். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுதுட்டு அதாவது ஓதுறத மறந்தா அந்த ஒரு ரக்காத்து சொல்லணும். ஏன்னா அந்த ரக்காத்து என்ன இல்லை? செல்லுபடி இல்லை. நல்லா விளைவிக்கோங்க. இப்போ செல்லுபடி இல்லைன்னா செல்லுபடி இல்லை மரம் என்ன செய்யணும்? நாங்கள் ஒரு ரக்காத்து சொல்லணும். ஞாபகம் வந்தா எது
இல்லை, நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகல. இது எங்களை சஜிதா சஹூதுலாம் நிற்கிறேன் நான். இப்போ அங்கே போனால் அது அங்கே பீத்துது. சரியா? இப்போ நாங்கள் ருக்குனை மறந்தால், அதுதான் இணை பேச்சு. நாங்கள் ருக்குனை மறந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? ருக்குனை மறந்து விட்டு பெய்த்தாருன்னா அந்த எந்த ரக்காத்தில் ருக்குனை மறந்தாரோ அது ஒட்டில்லைண்டா செல்லுபடியாகாது. சரி, அது என்னது? செல்லுபடியாகாது. இல்லை, இமாமுக்கு தான் நாங்கள் தனிய தொலைக்குள்ள தான் 2 பேருக்கு தானே. ஜமாத்துக்கு இமாமுடைய விஷயத்தில் வரும். இப்போ நாங்கள் தனிய தொழுதாலும் சட்டம் வரும், எல்லாருக்குமே வரும், பொதுவான சட்டம். பொதுவாக தொழுகையில் எல்லாருக்கும் இமாம் மாமூம் 2 பேருக்கும் உள்ள சட்டம் தான் இது. அப்போ விளங்கிச்சாப்பா அந்த விஷயம்? சரி, கேளுங்களே இவங்கள்ட்ட, இவங்களுக்கு தெரியும். சொல்லுங்களே. நடு அத்தஹியாத்தை மறந்தா என்ன செய்யுது? என்ன செய்யணுமா? அது வாஜிப் என்ற அடிப்படையில் இல்லையா? ஒரு வாஜிபை விட்டா சஜிதா சஹு செஞ்சுட்டா போதும். எதுக்கு? சலாமுக்கு முதல். ஏன்னா தொழுகையில குறை ஏற்பட்டிருக்கு. இப்போ இமாம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா நாங்களும் மிஸ் பண்ணதான். ஏன்னா அவரோட தான் நாங்களும் போறோம். இல்லை, இதில் நாங்கள் சரி, நீ நல்ல கேள்வி ஒன்று பாருங்க. இப்போ ருக்குனை மிஸ் பண்ணாருண்டா எங்களுக்கு தெரியும் என்னது இமாம். அப்போ நாங்கள் இமாமுங்க சுபஹானல்லாஹ் சொல்லி பார்க்குற ஒன்றும் இல்லைண்டா நாங்கள் என்ன செய்யறல, அவரோட சேர்ந்து போகிறல இல்லையா? ஒன்று கூட்டியோ குறைச்சியோ செஞ்சாருண்டா. இப்போ இதில் வாஜிப் ஒன்றை விட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இமாமோட அப்படி போகிறது தான். போய் இமாம் என்ன செய்வார்? சஜிதா சஹு செய்வார். அப்போ நாங்கள் அவருக்கு ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி பார்க்குறது, அப்படி அவர் கேட்கலன்னா அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துடும் கடைசி நேரத்தில். அப்போ அவர் சஜிதா சஹு செஞ்சான்னா அவரோட சேர்ந்து சஜிதா சஹு செய்யணும் இல்லைங்களா? அப்போ செஞ்சால் என்ன செஞ்சிடும்? இப்போ அவர் சஜிதா சஹு செய்யலை, விட்டுட்டு போனார்னா செய்ய வழி இல்லை. விட்டுட்டு போனால் என்னது? செய்ய வழி இல்லை. சரி, ரைட். அப்போ இந்த 2 நிலைமையிலையும், எந்த 2 நிலைமையிலையும், என்ன 2 நிலைமை நான் சொன்னோம்? இல்லை, இந்த 2 நிலையில, அதாவது நாங்கள் 2 நிலைமை எது சொன்னோம் நாங்கள்? அதாவது நக்ஸ் அண்ட் வாஜிப். வாஜிபான அது வாஜிபோண்டு என்ன செய்கிறார்? இவர் மிஸ் பண்ணுறாரு. அல்லது என்ன செய்கிறாரு? நக்ஸை அதாவது ருக்குனுக்கு ருக்குன் மிஸ் ஆகுது. இந்த நிலைமை 2லையும் இவர் என்ன செய்வார் என்றால், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வார்? அவர் இந்த கடைசியாக சொன்னதில்லை ருக்குனில் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வார்? அவர் சலாம் கொடுத்ததுக்கு இல்லை, ருக்குனை விட்டார். நான் ஏன் சொல்கிறேன்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வார்? சஜிதா சஹு செய்வார். ஏன் சஜிதா சஹு செய்வார்னு கேட்டால், இவர் ருக்குனை விட்டா என்ன செய்யணும்? அந்த ருக்குனை திரும்பி போகணும். அப்போ தொழுகையில் என்ன நடக்குது? கூடுதல் நடக்குது. அதனால இவர் என்ன செய்வார்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால இவர் என்ன செய்வார்? இவர் சஜிதா சஹு செஞ்சு கொள்வார். சரி, அப்போ நாங்கள் இதில் 2 விஷயத்தை பார்த்து கொண்டு தொழுகையில் என்னது? ஜியாதா, அதிகம் ஏற்பட்டால். அப்போ அதிகம் ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வார்? அவர் சஜிதா சஹு செய்வார். அதே போல் நக்ஸில் வாஜிபை விட்டால் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால். அதே போல் என்னது? ருக்குனில் உண்ட மறந்துட்டாருன்னு சொன்னால் அது என்ன செய்வார்? சலாம் கொடுக்கறதுக்கு பின்னால். அப்போ ஏன் அப்படி பின்னால்னு கேட்டால் அதில் என்ன நடக்குது? அதில் கூடுதலாக சில விடயங்கள் நடக்குது. இப்போ ருக்குவை விட்டாருன்னா மறுபடியும் ருக்குவுக்கு போக என்ன வருது? அதில் சில
தொழுகைக்குரிய சில விடயங்கள் வந்து அதில் கூடுதலாக நடக்கிறதுக்காக வேண்டி அவர் சலாத்துக்கு பின்னால் என்ன செஞ்சு கொள்வார், அவர் சஜிதா சஹு செஞ்சு கொள்வார். சரி, அப்போ நாங்கள் எதை பார்த்தோம், ஜியாதா என்ற ஒரு பகுதி பார்த்தோம், நக்ஸ் என்ற பகுதி ஒன்று பார்த்தோம், குறைவு. மூன்றாவது காரணம் என்னது, சந்தேகம். சரி, இப்போ இந்த சந்தேகம் வந்து ரெண்டு வகையில் நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று, ஒருவருக்கு வந்து தொழுகையில் சந்தேகம் வருது, ஆனால் எதுன்னு அவருக்கு தெளிவு வருவதில்லை. சில சந்தேகங்கள் எப்படி வருமெண்டா அவருக்கே சில எண்ணங்கள் வந்து நினைவுகள் வந்து என்ன செய்யும், நான் 2 ரக்காத் தான் தொழுதிருக்கிறேன் அல்லது 3 ரக்காத் தான் தொழுதிருக்கிறேன், இப்போ 4 நான் தொழலை அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரும். இந்த சந்தேகத்தில் வந்து வீதாச்சாரப்படி எங்களுக்கு எடுக்கலாம். சில அடையாளங்களை வச்சு நாங்களே முடிவுக்கு வரோம், இல்லை நான் 2 தொழுது ஞாபகம் இருக்குது அப்படின்னு வரும். சில விஷயங்களில் வந்து ரெண்டுமே சமனாக தான் இருக்குது, ரெண்டுமே சந்தேகமாக தான் இருக்குது, எதுன்னு சொல்லி தெளிவாக விளங்குதில்லை. அப்போ இவர் என்ன செய்வார்ண்டா, இவர் வந்து இந்த நிலையில் வந்து சலாமுக்கு முன்னால் என்ன செய்வார், சஜ்தா சஹு செய்வார். விளங்கிட்டா? இப்போ தொழுகையில் சந்தேகம் வருது, இவருக்கு 2 ரக்காத் தொழுதேனா 3 ரக்காத் தொழுதேனாண்டு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் வந்து ரெண்டுமே தெளிவில்லாமல் இருக்குது, ரெண்டு பகுதியுமே ஒரே வீதத்தில் இருக்குது, ஒரு பகுதியும் தெளிவில்லை, எந்த ஆதாரமும் வருவதும் இல்லை, இவருக்கு நினைவுக்கே வருவதில்லை. அப்படி இருந்தால் இவர் என்ன செய்வார், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சஜ்தா சஹு செய்வார். சரியா? சரி, அதுக்கு நான் சொல்றேன். அப்போ இப்போ இவருக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை போன்ற ஆட்கள் சொன்னாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்கள் ஒருத்தர் அவருடைய தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால், ஃபலம் எதிரி, அவருக்கு தெரியாது, கம் சல்லா சலாசன் அம் அர்பான், 3 ரக்காத் தொழுதாரா 4 ரக்காத் தொழுதாரா என்ற சந்தேகம் அவருக்கு வந்தால், ஃபல் யத்ரஹி ஷக்க, அவர் என்ன செய்யட்டும், அந்த சந்தேகத்தை விட்டுட்டு, வல் எப்னி அலா மஸ்தைகன, அவருக்கு எது உறுதியாக இருக்கோ அது அவர் செய்யட்டும். அவருக்கு எங்கே உறுதியாக இருக்குது, 3 தொழுதது உறுதி, ஆனால் 4 தொழுதாரா இல்லையா. இப்போ தொழுதுங்கிறதும் என்னது ஒரே அளவில் தான் இருக்குது, தொழலைங்கிறதும் ஒரே அளவில் தான் இருக்குது. அப்போ இவருக்கு எது உறுதி, 3 ஷுவர், 4வது சந்தேகம். அப்போ இவர் என்ன செய்வார், இந்த சந்தேகமான பாதி அப்படி விட்டுட்டு 3 ரக்காத்துன்னு சொல்லி அவர் 3 ரக்காத்திலிருந்து என்ன செய்வார், அவருடைய தொழுகையை ஆரம்பிப்பார். அப்போ இப்படி தொழக்கூடியவர் இவர் என்ன செய்வார், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜ்தா சஹு செய்வார். சரியா? சலாம் கொடுப்பதற்கு முன்னால். ரைட். இப்போ 2வது பகுதி, இந்த சந்தேகத்தில் 2வது பகுதி. இப்போ இவருக்கு சந்தேகம் வருது, 3-4 சந்தேகம் வருது. இப்போ சில அடையாளங்களை வச்சு 4வது என்னது, நான் தொழுதுட்டேன் என்ற முடிவுக்கு இவருக்கு வரலாம். ஆனால் சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. சந்தேகத்தில் வீதாசாரப்படி பார்த்தா 80% தொழுத வேண்டும், 20% தொழல வேண்டும். அப்படி சில வாரதானே, சில அடையாளங்களை எங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த அடையாளங்களை ஞாபகம் வச்சு பார்க்கக்குள்ள சரி 4வது ரக்காத் நான் தொழுதுட்டேன் தான், ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் இவர் என்ன செய்வார், சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செய்வார், சஜ்தா சஹு செய்வார். சரி, சஜ்தா சஹு இந்த முறைகள்லையும் சஜ்தா சஹு செய்வது வாஜிப். ஹுக்கும் என்னது, சஜ்தா சஹு செய்வது வாஜிப். ஒன்று என்னது, தொழுகையில் அதிகம் வந்தால், தொழுகையில் குறை வந்தால், சந்தேகம் ஏற்பட்டால் சஜ்தா சஹு செய்வது வாஜிப். சரி, அடுத்தது வந்து சுஜூத் அத்திலாவா. சுஜூத் அத்திலாவா. அப்போ சுஜூத் திலாவன் என்னது, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுஜூதுடைய இடங்கள் வரும், அங்கே காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த இடங்களில் சுஜூது செய்வது. அப்போ இதில் வந்து ஒன்றோ இவர் ஓதுறாரு அல்லது ஓதுறத கேட்டுட்டு இருக்கிறார். இப்போ இந்த 2 நிலையிலையும் சுஜூது செய்கிறது சுன்னா. சரியானது சுன்னா. இப்போ இதில் நான் ஓதினா நான் சுஜூது செய்வேன் இல்லையா. இப்போ ஓதுறத கேட்டுட்டு இருந்தா அவர் சுஜூது செஞ்சா தான் நான் சுஜூது செய்யணும் இல்லைங்களா. இப்போ அவர் சுஜூது செய்யலைன்னா நான் செய்ய தேவையில்லை. யாருக்கு சொன்னா முதலாவது அவர் தானே மெயின், நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ அவர் செய்யலைன்னா நான் செய்ய தேவையில்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ நாங்கள் ரேடியோவில் என்ன செய்கிறோம், அல்லது வந்து ஒரு ஃபோனில் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கிராத் கட்டுட்டு இருக்கிறோம். அப்போ சஜிதாவுடைய இடம் வருது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சஜா செய்யணுமா? தேவையில்லை. சஜா செய்யணுமா? அதுக்கு சஜா செய்ய தேவையில்லை. ஏனென்றா அது வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஐனைக்கு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நல்லது. இது லைவ் அல்ல, இது வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நான் கேட்கணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு நன்மை இருக்குதா? நன்மை இருக்குதா இல்லையா? நன்மை இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இதுக்கு நீங்கள் பாருங்கள், புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதியக்கூடிய செய்தி, அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடன் நான் தொழுதேன். யார் சொல்றாரு? அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. அத்தமான்னு சொல்றது வந்து இஷா தொழுகையை நான் தொழுதேன். அப்போ அந்த இஷா தொழுகையில் இதஷமா உன் ஷக்கத் அந்த சூறா ஓதுற நேரத்தில் இவங்க அதில் வரக்கூடிய சஜதாக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, சுஜூது செய்கிறார்கள். அப்போ அபூ ராஃபி கேட்குறாரு, இது என்னன்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன சுஜூது செஞ்சீங்கன்னு. அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் சுஜூது செய்தேன் என்று அவங்க தொழுவிச்சு அவங்க சுஜூதுக்கு போனாங்க. அவங்களுக்கு பின்னால் நானும் சுஜூதுக்கு பெய்திருக்கிறேன். நான் என்ன செய்வேன், மரணிக்கின்ற வரைக்கும் அவங்க என்ன வாசகம் பார்க்கிறாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கின்ற வரைக்கும் நான் சுஜூது செய்வேன் அப்படின்றான். சரியா? அப்போ இந்த செய்தி வந்து புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் வந்து இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஆதமுடைய மகன் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது சஜிதாவுடைய ஒரு இடம் வருது. அந்த நேரத்தில் அவன் சுஜூது செய்து விட்டால் ஷைத்தான் அவனை விட்டு விலகி ஓடி எப்படி ஓடுறான்னா அழுது ஓடுகிறான். அவன் என்ன சொல்கிறான்டா, யகூல் யா வைலா, என்னது நாசமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதமுடைய மகன் சுஜூது செய்யுமாறு அவனுக்கு ஏவப்பட்டுச்சு. அவன் சுஜூது செய்து விட்டான், அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். ஆனால் என்னை சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டுச்சு, நான் மறுத்து விட்டேன், எனக்கு நரகமே அப்படின்னு சொல்லி அவன் கை சேதமேன்னு சொல்லி அவன் ஓடுவான் என்ற செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்குது. சரி, இப்போ சுஜூது திலாவத் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது வரக்கூடிய அந்த சுஜூத், அதுக்கு உது செய்யணும், தக்பீர் சொல்லணும், சலாம் கொடுக்கணும். இந்த மூணு செய்யணுமா தேவையில்லையா? தேவையில்லை. இதுக்கு என்ன செய்ய தேவையில்லை? உது தேவையா? உது தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்கள் அதாவது சுஜூதுக்கு போகக்குள்ள மாத்திரம் என்ன செய்வீங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவீங்க. எழும்பக்குள்ள என்ன செய்ய தேவையில்லை, அல்லாஹ் அக்பர்னு சொல்ல தேவையில்லை. சலாம் கொடுக்கணுமா? சலாம் கொடுக்க தேவையில்லை. அப்போ இந்த மூன்று விஷயங்களும் தேவையில்லை. விளங்கிச்சா? ரைட். இதில் சுஜூதில் இல்லை கிபிலாவையும் என்ன செய்ய தேவையில்லை, முன்னோக்க தேவையில்லை. ஆனால் கிபிலாவை முன்னோக்கி செய்கிறது இப்போ இதெல்லாம் தேவையில்லைண்டா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இதெல்லாம் தேவையில்லைன்னா இருந்தால் நல்லது, இருந்தால் என்னது நல்லது. நாங்கள் உதுவோடு இருந்தால் என்னது நல்லது, அது ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் கட்டாயமா? இப்போ ஒரு ஆள் ஓதிட்டிய போகல சஜிதா வருது, டக்குனு ஓடி போய் என்ன செய்கிறாரு, உது செஞ்சு கொண்டு கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி சுஜூதுக்கு போய்த்து வந்து சலாமெல்லாம் கொடுக்கணுமா? இல்லை, தேவையில்லை. அது ஒரு சுன்னா இல்லை. அப்போ இவர் என்ன செய்வார்னா இருந்த இருப்பில் என்ன செய்வார், அவர் முன்னோக்குன்னு பாரு என்ன செய்வார், அவர் சுஜூது செய்து கொள்வார். சரி, அப்போ இவ்வளவுதான் என்னது சுஜூத் அத்திலாவத்தில் உள்ள பகுதி. இதில் என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து சுபான் ரப்பியல் ஆலா பொதுவாக நீங்கள் சுஜூதில் ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹ ஓதினாலே போதுமானது. அப்படி இல்லைண்டா சுஜூதில் வரக்கூடிய திக்ர்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஓதினாலும் போதுமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ சுஜூது திலாவத் குர்ஆனில் எத்தனை இடங்கள்ல இருக்குது? 14 இடங்கள்ல இருக்குது. அது என்னங்கிறது வந்து எங்களுக்கு அது நாங்கள் அதை பார்த்தோம்னா நீண்டிடும். அப்போ 14 இடங்கள் இருக்குதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் வந்து இன்றைய பாடத்தில் வந்து சுஜூத் அஸ்ஸஹ்வு அதே போல் சுஜூத் அத்திலாவத் என்ற பகுதியை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்